அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, ஆப்பரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறத பத்தி குடுத்திருக்காங்க. ஆப்பரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது பாகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு இந்தியா அதற்கு ஒரு எதிர்வினை ஆற்றக்கூடிய வகையில நடத்திய ஒரு அ தாக்குதல தான் நம்ப ஆப்பரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? ஸோ இந்த ஆப்பரேஷன் சிந்தூர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மொத்தம் 9 தளங்கள் வந்து இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? 9 சைட்ட வந்து டார்கெட் பண்ணியிருப்பாங்க. 9 சைட்டுமே பார்த்தீங்கன்னா, டெரரிஸ்ட் அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகள். அதே மாரி பார்த்தீங்கன்னா, அந்த டெரரிஸ்ட்க்கு வந்து இந்த ட்ரெய்னிங் குடுக்கக்கூடிய பகுதிகள். இந்த மாதிரியான ஒரு 9 பகுதிகள வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி சிவிலியன்ஸ் கம்மியா இருக்கக்கூடிய பகுதிகளாகவும் இது இருந்திருக்கும். ஓகேங்களா? சாதாரண பொதுமக்கள் கம்மியா இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அப்ஜெக்டிவோடையும் சேர்த்து ஒரு 9 சைட்ட வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. சரிங்களா? இதுல இந்த 4 சைட் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான்ல வந்து இருக்கக்கூடிய டார்கெட் சைட்டா இருந்திருக்கும். மீதி 5 சைட் பார்த்தீங்கன்னா, ஆக்கிரமிப்பு காஷ்மீர், பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய தளங்களாக இருந்திருக்கும். ஓகேங்களா? இந்த 9 தளங்கள்லயும் நேத்து அதாவது இது மே 6ஆம் தேதி சரிங்களா? மே 6ஆம் தேதி இரவு ஒரு 1:30 மணி போல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தாக்குதல வந்து இந்தியா நடத்தியிருக்காங்க. இந்தியாவோட ராணுவம் வந்து இந்த தாக்குதல் ஏவுகணைகள் மூலியமா துல்லியமாக இலக்குகள தாக்கக்கூடிய ஏவுகணைகள் மூலியமா இந்த ஒரு அட்டாக் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஆப்பரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது. ஆப்பரேஷன் சிந்தூர பொறுத்தவரைக்கும் ஏன் இந்த சிந்தூர் அப்படிங்கிற பேர் வச்சிருந்தாங்க அப்படின்னா, அந்த பகல்காம் தாக்குதல் அப்போ அதிகமா யார் உயிரிழந்திருப்பாங்க அப்படின்னா, தம்பதியினர்ல மனைவிய விட்டுட்டு கணவர்கள தான் அந்த தீவிரவாதிகள் வந்து டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்த பார்த்த நம்ம பிரதமர், இந்த ஆப்பரேஷனுக்கு சிந்தூர் அப்படிங்கிற பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரியா? சிந்தூர் அப்படின்னா பெண்கள் வந்து நெத்தியில குங்குமம் வச்சுப்பாங்க இல்லையா? அத ஹிந்தியில சிந்தூர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால தான் இந்த ஆப்பரேஷனுக்கு ஆப்பரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. சரியா? இந்த தாக்குதல் அப்படிங்கிறது 100% சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய தீவிரவாத தளங்கள வந்து நம்ப ஏவுகணைகள் மூலியமா அழிச்சிருக்கோம். சரிங்களா? அதுதான் இந்த முதல் செய்தியில நம்ம குடுத்துருக்காங்க. நேத்தே எல்லாருமே இத பார்த்திருப்பீங்க. இல்லையா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய திருக்குறள். திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "பொதுநா பொதுநோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அரசன் எல்லோரையும் பொதுவகையாக நோக்காமல் அவரவர் சிறப்புக்கு ஏற்றவாறு நோக்கினால் அதை விரும்பிச் சுற்றமாக வாழ்கின்றவர் பலர் ஆவர். அரசர் வந்து எல்லாத்தையும் ஒரே கண்ணோட்டத்துல பார்க்காம அவரவர்களோட சிறப்பு இப்ப இவருடைய சிறப்பு இந்த வேலையை செய்யுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்துல பார்த்தாரு அப்படின்னா அவரை சுற்றி எல்லாரும் இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்ல வராங்க. திருக்குறளின் 528 அதிகாரம் சுற்றம் தழால் அப்படிங்கிற அதிகாரம். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸ்ரம் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்த பத்தி குடுத்திருக்காங்க. அதாவது இந்தியால கிக் தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. கிக் வொர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லி. கிக் வொர்க்கர்ஸ்னா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த Swiggy, Zomatoல இருக்கக்கூடிய டெலிவரி பார்ட்னர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்கள தான் நம்ம கிக் வொர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த கிக் வொர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 10லேருந்து 12 மணி நேரம் வேலை செய்றாங்க. ஆனா, இவங்களுக்கு வரக்கூடிய சம்பளம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 15,000லேருந்து 20,000த்துக்குள்ள தான் வருது. ஏன்னா, இவங்க டெலிவரி பண்ணாங்கன்னா, டெலிவரிக்குன்னு ஒரு அமௌண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு ஃபுட் டெலிவரிக்கும். ஆனா, இந்த Amazon, ஐ மீன் Swiggy, Zomato போன்ற நிறுவனங்கள் எல்லாமே அவங்களோட லாபத்த தான் அதிகமா பார்க்குறாங்க. இந்த தொழிலாளர்கள் மேல, கிக் தொழிலாளர்கள் மேல அதிகமா அவங்க அக்கறை காட்டுறதில்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பொதுவாவே இருந்துட்டு இருந்துச்சு. இப்ப நார்மல் வொர்க்கருக்கு பார்த்தீங்கன்னா, பெய்டு லீவ் இருக்கும், ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கும். இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும். சோசியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும். மேட்டர்னிட்டி லீவ் இருக்கும். பெய்டு மேட்டர்னிட்டி லீவா இருக்கும். ஓகேங்களா? மகப்பேறு கால விடுப்பு அப்படிங்கிறது சம்பளத்தோட கூடிய விடுப்பாக இருக்கும். அந்த மாரியான ஒரு பெனிஃபிட்லாம் கிக் வொர்க்கர்ஸ்க்கு இருக்காது. சரிங்களா? அதனால என்ன பண்றாங்க, மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ரம் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் இருக்கு. ஓகேங்களா? இல்ல அன்ஆர்கனைஸ்ட் வொர்க்கர்ஸ் எல்லாத்தையுமே இதுல ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. இந்த ஈஸ்ரம் போர்ட்டல்ஸ்ல எல்லா கிக் வொர்க்கர்ஸையுமே வந்து ரிஜிஸ்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஈஸ்ரம் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ண கிக் வொர்க்கர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சோசியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ வந்து குடுத்திருப்பாங்க. லைக் பார்த்தீங்கன்னா, பிரதமரோட ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துக்கு கீழ ரூ. 5,00,000 அ அவங்களுக்கு வந்து மருத்துவ காப்பீடு. இந்த மாதிரியான ஒரு சேவைகள வந்து வழங்க ஆரம்பிச்சாங்க மத்திய அரசாங்கம். இருந்தாலும்
பிப்ரவரி நம்ம பட்ஜெட்லயே அனௌன்ஸ் பண்ண இந்த ஒரு விஷயம். கிட்டத்தட்ட இந்தியாவுல ஏகப்பட்ட கிக் ஒர்க்கர்ஸ் இருந்தாலும் 75,00,000 கிட்ட கிக் ஒர்க்கர்ஸ் இருந்தாலுமே, இந்த ஈஸ்வரம் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ண கிக் ஒர்க்கர்ஸோட எண்ணிக்கை அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கு. சரிங்களா? இந்தியா இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 2029, 30ஆம் ஆண்டுக்குள்ள கிக் ஒர்க்கர்ஸோட எண்ணிக்கை அப்படிங்கிறது 2.3 கோடியாக இருக்கும். இது வந்து நித்தி ஆயோகோட கூற்று. ஓகேங்களா? ஸோ கிக் எக்கானமி அப்படிங்கிறது ஒரு குரோயிங் எக்கானமியா இருக்கு. ஓகேங்களா? இந்தியாவோட அடுத்த கட்ட பொருளாதார வளர்ச்சியில இந்த கிக் ஒர்க்கர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல ப்ளே பண்ண போறாங்க. அப்படி இருக்கப்ப அவங்களுக்கான சோசியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது சரியான முறையில போய் சேராம இருக்கு. அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள்லயும் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் கிக் ஒர்க்கர்ஸோட ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. அரசாங்கம் அதுக்குமே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிறத இந்த ஆர்டிகிள்ல குடுத்திருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கிக் ஒர்க்கர்ஸ்க்கு எல்லா சேவைகளும் வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக, அந்தந்த மாநில அரசாங்கங்கள் ஒரு சில சட்டங்கள கொண்டு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டா யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா, ராஜஸ்தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? கிக் ஒர்க்கர்ஸ்க்காக சோசியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் இருக்கணும். அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் வந்து வரணும். ஆ அதே மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்காக ஒரு வெல்ஃபேர் போர்ட உருவாக்கணும். இந்த மாதிரி நெறைய விஷயங்கள வந்து பண்ணியிருப்பாங்க ராஜஸ்தான். ராஜஸ்தானுக்கு அடுத்தபடியா கர்நாடகா இதே மாரி ஒரு சட்டத்த கொண்டு வந்திருந்தாங்க. சரியா? மத்திய அரசாங்கமும் கிக் ஒர்க்கர்ஸ்க்காக ஒரு சட்டத்த ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா இன்னமும் ஒரு சட்டம் கொண்டு வரல. தமிழ்நாடு அரசாங்கத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த கிக் தொழிலாளர்களுக்கான ஒரு நல வாரியம் அப்படிங்கிறத 2024ல உருவாக்கி இருப்பாங்க. ஓகேங்களா? கிக் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்ட் அப்படிங்கிறத உருவாக்கி வச்சிருக்கோம் நம்ம. சரிங்களா? சோ கிக் ஒர்க்கர்ஸ பத்தி ஒரு சில விஷயங்கள சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சிபிஐ இயக்குனர். தற்போதைய சிபிஐ இயக்குனராக இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா, பிரவீன் சூத் அப்படிங்கிறவர். சரிங்களா? பிரவீன் சூத். இவருடைய பதவிக்காலம் முடிய போகுது. சோ, அதனால இவருடைய பதவிக்காலம் இன்னும் ஒரு 1 வருஷத்துக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சோ, அந்த ஒரு செய்திய தான் நமக்கு குடுத்திருக்காங்க. சிபிஐ டைரக்டர் செலக்ட் பண்ணக்கூடிய செலக்ஷன் கமிட்டில பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க. லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இருப்பாங்க. எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாங்க. அப்புறம் சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பார். சரிங்களா? சோ இந்த செலக்ஷன் கமிட்டிய கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருப்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஆப்பரேஷன் சன்கல்ப். சோ ஆப்பரேஷன் சிந்தூர் வேற, ஆப்பரேஷன் சன்கல்ப் வேற. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆப்பரேஷன் சங்கல்ப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சிஆர்பிஎஃப் நடத்துற ஆப்பரேஷன். ஏப்ரல் மாசத்திலிருந்து இது நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? சென்ட்ரல் ரிசர்வ்ட் போலீஸ் ஃபோர்ஸ். இவங்க எதற்காக நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நக்சலைட் இருக்காங்க இல்லையா? நக்சலைட்ஸ வந்து தேடி அவங்கள வந்து அட்டாக் பண்ணி அவங்கள வந்து கண்டுபிடிச்சு அவங்கள சுட்டுக் கொல்றது தான் இந்த ஆப்பரேஷன் சங்கல்ப் அப்படிங்கிறது. அத யாரு நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய ரிசர்வ் போலீஸ் படை. சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் தான் இந்த ஆப்பரேஷன் சங்கல்ப் அப்படிங்கிறத நடத்துறாங்க. ரெட் காரிடார் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து இது நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதாவது நக்சலிசம், மாவோயிசம் அதிகமா இருக்கக்கூடிய மாவட்டங்கள ரெட் காரிடார் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த பகுதிகள்ல இந்த ஆப்பரேஷன் சங்கல்ப் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. அந்த ஆப்பரேஷனோட இறுதி கட்டத்துக்கு வரப்போறாங்க. சரியா? அததான் அந்த செய்தியில குடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நேத்து குளோபல் ஸ்பேஸ் எக்ஸ்போ அப்படிங்கிறது இந்தியாவுல தொடங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? விண்வெளி ஆய்வுத் துறையில நமக்கு உலக விண்வெளி ஆய்வு மாநாடு அப்படிங்கிறது நேத்து நம்ம பிரதமர் வந்து தொடங்கி வச்சிருப்பார். அதுல முக்கியமான விஷயங்கள் ஒரு சிலவற்றை சொல்லியிருப்பார். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ககன்யான் அப்படிங்கிற இந்த திட்டம். ககன்யான் திட்டம் 2027ஆம் ஆண்டோட முதல் பாதியில விண்ணுக்கு அனுப்பப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஆக்சியாம் 4 அப்படிங்கிற மிஷன். ஓகேங்களா? இந்த ஆக்சியாம் 4 மிஷனுக்கு கீழ நம்மளுடைய சுபான்ஷு சுக்லா அப்படிங்கிறவரு சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போக போறார். சரிங்களா? இந்தியாவிலிருந்து முதல் முறையா ஒரு நபர் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போக போறாங்க அப்படின்னா, அது சுபான்ஷு சுக்லா அவர்கள் தான். இந்த மாசம் அந்த லான்ச் வந்து இருக்க போகுது. அது இந்தியாவும், நாசாவும், அமெரிக்கால இருக்கக்கூடிய இந்த ஆக்சியாம் அப்படிங்கிற நிறுவனமும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு கூட்டு முயற்சியாக இருக்கு. சரிங்களா? அடுத்ததாக பார்க்கிறப்ப சந்திராயனோட சாதனைகள பத்தி சொல்லியிருப்பார். சந்திராயன் 1 அப்படிங்கிறது நிலவுல தண்ணீர் இருக்கிறத கண்டறிய உதவி செஞ்சது. சந்திராயன் 2 பார்த்தீங்கன்னா, நமக்கு மூனோட கிளியர் இமேஜஸ வந்து குடுத்திருக்கும். சந்திராயன் 3 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மூனோட சவுத் போலோட கேரக்டரிஸ்டிக்ஸ பத்தி நமக்கு சொல்லியிருக்கும். ஓகேங்களா? சோ அந்த சாதனைகள பத்தி பேசியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவோட 2 முக்கியமான இலக்குகள பத்தி சொல்லியிருப்பார். 2035க்குள்ள இந்தியாவுக்கான சொந்தமான ஒரு விண்வெளி நிலையம். அதுக்கு பேர் என்னன்னா, பாரதிய அந்தாரிக்ஷ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரதிய அந்தாரிக்ஷ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்தியாவுக்கான சொந்தமான விண்வெளி நிலையம். அதே மாரி 2040க்குள்ள பார்த்தீங்கன்னா, நிலவுக்கு மனிதர்கள அனுப்புறது.
ககன்யான் அப்படிங்கிறது விண்வெளிக்கு மனிதர்கள அனுப்புறது. ஓகேங்களா? ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் புரோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. விண்வெளிக்கு மனிதர்கள அனுப்புவது. 2040க்குள்ள நம்ம என்ன இலக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா, நிலவுக்கு மனிதர்கள அனுப்புறது. மேன்டு லூனார் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? மேன்ட் லூனார் மிஷன். சோ இது வந்து நிலவுக்கு மனிதர்கள அனுப்பக்கூடிய இந்த திட்டம். சோ இதையும் நாங்க 2030க்குள்ள இந்தியா அச்சீவ் பண்ணி காட்டும் அப்படிங்கிறத நம்ம பிரதமர் நேத்து அந்த நிகழ்ச்சியோட தொடக்க உரையில பேசியிருப்பார். சரிங்களா? மத்தபடி பார்த்தீங்கன்னா, இன்றைய செய்தித்தாள்ல இதெல்லாம் தான் இருந்துச்சு. முக்கியமான செய்தி ஆப்பரேஷன் இந்தோர். சரிங்களா? சோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நன்றி.